ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து போகமாமுனிவரால் அருளப்பட்ட ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். சென்ற பதிவில் 1008 பிரம்மகலை என்று சொல்லக்கூடிய அகண்ட ஜோதியிலிருந்து எவ்வாறாக கலைகள் பிரிந்து சிருஷ்டி முழுவதும் தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பற்றின பாடல்களை பார்த்திருந்தோம். இன்றைய இந்த பதிவில் 1008 பிரம்மகலை என்று சொல்லக்கூடிய அகண்ட ஜோதியிலிருந்து மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு என்று ஒரு கணக்கை இங்கே போகர் பெருமகனார் பதிவிட்டிருக்கிறார். அந்த பாடல்களையும் அதிலிருந்து மானிடருக்கு 500 வயதுடனே முலம் 400 பேரான வடதிசை இதனில் ரெட்டி பிசகாத கீழ் திசையில் முலம் 410 கூறான வயதுமது 300 குறியான தென் திசையோர் முளமே 4 தேரான வயது 120 திசை நாளும் இப்படியே திஷ்டித்தேனே என்கிறார். கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் வாழ்விடமாக கருதக்கூடிய அந்த கைலை மலையினுடைய 4 புறங்களிலும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே வாழ்ந்திருந்த மனிதர்களுக்கு எத்தனை வயது வரை அவர்களுக்கு ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதாக இங்கே ஒரு கருத்தை சொல்லியுள்ளார். 4 புறம் என்று சொல்லியது இது 4 திசைகளை குறிக்கக்கூடிய சொல்லாக தெரியவில்லை. மாறாக 4 யுகங்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்தாகிறது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 யுகங்களையே இவை குறிக்கின்றன. 4 திசைகளாக இங்கே போகமாமுனிவர் தனக்கு எம்பெருமான் ஈசன் சொல்லியதாக இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இதை பிரித்து பார்க்கும்போது 800 ஆண்டுகள் வரையிலும் கிருதாயுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுடைய ஆயுட்காலம் இருந்தன என்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. அதே கருத்தை இங்கே போகமாமுனிவரும் வெளிப்படுத்துகிறார். சுமார் 500 முதல் 800 ஆண்டு காலம் கிருதாயுகத்தில் வாழ்ந்திருந்த மனிதர்களுடைய சராசரி ஆயுட்காலமாக இருந்தன என்பதாக நம்மில் பலரும் படித்திருக்கவோ கேட்டிருக்கவோ கூடும். அடுத்தபடியாக திரேதாயுகத்திலே 410 ஆண்டுகள் வரையிலே மனிதர்களுடைய ஆயுட்காலம் வழங்கப்பட்டு உள்ளதாக சொல்லுகிறார். கிருதாயுகத்தினுடைய ஆயுட்காலத்தில் அதாவது 800 ஆண்டை 2ஆக பிரித்து 400 ஆண்டுகளாக திரேதாயுகத்தில் வாழ்ந்திருந்த மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே துவாபர யுகத்திலே அது 300 குறைந்துள்ளதை போகர் பெருமகனார் இங்கே சொல்லக்கூடிய கருத்தை வைத்து நம்மால் அறிய முடிகிறது. அதே சமயம் கலியுகத்திலே 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய பூரண ஆயுளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இதை விடுத்து வடக்கில் உள்ள மனிதர்களுக்கு 700 ஆண்டுகளும், தெற்கில் உள்ள மனிதர்களுக்கு 400 ஆண்டுகளும், மேற்கில் உள்ள மனிதர்களுக்கு 300 ஆண்டுகளும், கிழக்கில் உள்ள மனிதர்களுக்கு 120 ஆண்டுகளும் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது 4 யுகங்களை பற்றி சொல்லக்கூடிய கணக்காக இருக்கிறது. இதற்கு முன்பதாக வாசித்தறிந்த பல நூல்களோடு கூட இதை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இந்த கருத்தையே நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகங்களிலே வாழ்ந்திருந்த மனிதர்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கான கணக்கை இங்கே போகர் பெருமகனார் சொல்லியுள்ளார். கிருதாயுகத்திலே 800 ஆண்டுகளும், திரேதாயுகத்திலே அதில் பாதியாக 400 ஆண்டுகளும், துவாபர யுகத்திலே 300 ஆண்டுகளும், கலியுகம் வந்தபோது 120 ஆண்டுகளும் மனிதர்களுடைய வாழ்நாள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மூச்சுக்காற்றை அந்த 1008 பிரம்மகலை என்று சொல்லக்கூடிய அந்த கலையிலிருந்து பிரித்து அந்த ஆன்மாவிற்குள்ளே பதிவு செய்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மனித உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலக்கணக்கை அதற்காக சொல்லக்கூடிய கணக்கீடாகவே இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக போகமாமுனிவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஆறான அதிலிருந்து மானிடருக்கு 500 வயதுடனே முலம் 400 பேரான வடதிசையில் இதனில் ரெட்டி பிசகாத கீழ் திசையில் முலம் 410
கூரான வயதுமது 300 குறியான தென்திசையோர் முழமே 4 தேரான வயது 120 திசை நாளும் இப்படியே திஷ்டித்தேனே என்று முடிக்கிறார். திஷ்டித்தேன் வடக்கிலுள்ள மனிதருக்கெல்லாம் தெளிஞானம் அடைவதற்கு கிடையாதென்றே, அட்டித்தேன் தெற்கிலுள்ள மனிதருக்கெல்லாம் இரவாத யோகமுடன் ஞானமுண்டாம், ஒட்டித்தேன் அவர்களுக்கும் கபடம் சூது ஓகோகோ ஆசையது மெத்த உண்டு, மட்டித்தேன் மனமதுவும் முறைத்து நின்றால் மகத்தான சித்தனாய் மருவுவானே என்கிறார். 4 திசைகள் சொல்லப்படுகின்றன. கைலைக்கு வடக்கே, கைலைக்கு தெற்கே, கைலைக்கு கிழக்கே, கைலைக்கு மேற்கே என 4 திசைகள் அந்த நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இவர்களிலே தெற்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஞானம் உண்டாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. தென் திசை ஞான திசை. எனவேதான் எம்பெருமான் ஈசன் தட்சணாமூர்த்தியாக தென் திசையை பார்த்தபடியாக அமர்ந்துள்ளார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் ஈசன் தனக்கு கிழக்கே தென் திசையிலே இருக்கக்கூடியவர்களை நோக்கி ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தென்முகம் பார்த்து அமர்ந்த கடவுள் என்பதாலேயே தென்முகக் கடவுள் தட்சணாமூர்த்தி என்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறார். இதற்கு பொருள் என்ன? தென் திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமே ஞானம் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காது என்பது பொருள் அல்ல. இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறார். மனமதுவும் உரைத்து நின்றால் மகத்தான சித்தனாய் மருவுவானே என்கிறார். எவர் ஒருவர் மனதை சரியாக பக்குவப்படுத்தி கலைகளை சரியாக இணைத்து தக்க குருவின் மூலமாக வாசி பழகி மேன்மை அடையக்கூடிய பக்குவத்தை பெறுகிறாரோ அவர் சித்தராக மாற முடியும். மற்றவருக்கு அது வாய்க்காது என்பது கருத்தாகிறது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணப்பட வேண்டும். வடக்கு என்பது அண்ணாக்கின் கீழ்ப்புறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றின் பிரதேசம். வடக்கு என்பது சிரசின் உள்ளே நுழையக்கூடிய மூச்சுக்காற்றினுடைய பிரதேசம். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். எனவே தெற்கில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீ வடக்கு நோக்கி வா என்று எம்பெருமான் ஈசன் அழைக்கிறார். வாசியை சிரசிற்குள்ளே செலுத்து என்பதே இதனுடைய சூட்சுமமான கருத்தாகிறது. இந்த கருத்தை இங்கே சொல்லியவுடன் இப்பொழுதே செலுத்துகிறேன் என்று பதிவை பார்த்து கொண்டிருக்கும் எவராவது மூச்சுக்காற்றை எந்தவிதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் சித்தர் பெருமக்களுடைய வாக்குக்கு மாறாக இந்த காரியத்தை செய்தால் முக்தி பெறுவதற்கு பதிலாக படுகுழியில் வீழ்வதற்கு நேரிடலாம். இதையெல்லாம் முறைப்படியாக குருவின் மூலமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தாழ்மையோடு கூட உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். குருவில்லாமல், குருவிடம் வித்தை பெறாமல் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. பாடல் ஒன்றை படித்து அதற்கான விளக்கத்தை ஒருவர் சொல்லியவுடன் அந்த பாடலுக்கான விளக்கம் அவருக்கு முழுமையாக புரிந்துவிட்டது என்பது பொருள் அல்ல. அவர் அனுபவத்தில் அவர் அறிந்தவரையிலே இந்த பாடலுக்கான விளக்கத்தை ஒப்பீடு செய்து சொல்லக்கூடும். இதை நாம் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நல்ல உண்மையான குருமார்களின் மூலமாக யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளப்பட்ட சித்த வித்தை என்பது மேன்மையை தரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சித்த வித்தை பெற்றோர் நிச்சயமாக சமாதியை பெறக்கூடும். சமாதி நிலையிலே இதற்கான விளக்கமும் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சூட்சமும் புரிய வரும் என்பது சத்தியம். சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய வாசி பயிற்சியை செய்தபடியாகவே இந்த பாடலை வாசித்து பார்த்தால் இதற்கான அர்த்தம் தானாகவே புரிய வரும். எனவே எவர் ஒருவர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு தானாக முயற்சித்து பார்க்கிறேன் என்று இக்காரியத்தில் ஈடுபட வேண்டாம். இது உயிருக்கே கூட கேடு விளைவிக்க நேரிடலாம். எனவேதான் தர்க்க குருமார்களின் மூலமாக யோக வித்தையை பெற்று முறைப்படி ஜீவகாருண்யத்தை அனுசரித்து குரு சொல்லிக் கொடுத்தபடியாக வித்தை பழக வேண்டும். இதுவே முறையாகும். மேலும் இங்கு வாசித்து வழங்கப்படும் பாடல்கள் யோக சாதனம் பயிலக்கூடிய யோகிகளுக்கு, சித்த வித்தியார்த்திகளுக்கு சலிப்பு என்பது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாசித்து வழங்கப்படுகிறது. இதை உள்வாங்கி தாம் எது உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய
இந்த நான்கும் புறத்தில் சென்று புலன்கள் வழியாக கரணங்கள் வழியாக நசித்து வெளிப்பட்டு அற்ப உலக காட்சியிலே அற்ப உலக மாயையிலே தம்மை முழுமையாக இணைத்து கொள்கின்றன. இப்படி நாசமாகி சென்று கொண்டிருக்கக்கூடியவையை முயன்றால் மனமதுவும் முறைத்து நின்றால் மகத்தான சித்தனாய் மருவுவானே என்கிறார். எப்பொழுது பக்குவம் என்பது ஏற்படுகிறதோ அப்போது அவருக்கு மேன்மை என்பது வந்துவிடுகிறது. யோக சாதனத்தின் வாயிலாக மாத்திரமே ஞானத்தை பெற முடியும் என்பது போகமாமுனிவர் நமக்கு சொல்லக்கூடிய இறுதி கருத்தாக இருக்கிறது. இந்த பாடலிலே மற்றும் ஒரு சூட்சும கருத்தும் புதைந்துள்ளதாக தெரிய வருகிறது. அதை என் அறிவுக்கு எட்டிய வரையிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். வடக்கில் இருப்பவர் தெற்கில் இருப்பவர் என்பதாக இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. தேவர்களும் மனிதராய் பிறப்பதுண்டு என்பதாக பெரியவர்கள் சொல்வழக்கம் ஒன்று உண்டு. தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஞானத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் மனிதர்களாக பிறந்துதான் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டு மேன்மையை பெற வேண்டும் என்பதாக ஒரு சொல்வழக்கம் இருந்து வருகிறது. சிருஷ்டியின் நுணுக்கங்களை எல்லாம் நான் அறிந்துவிட்டேன் என்று எவராவது சொல்லுவார் என்றால் எம்பெருமான் ஈசனுடைய நகைப்புக்கும் கேலிக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். சொல்லப்பட்டுள்ள கருத்துகளிலே நம்முடைய சிறிய அறிவுக்கு எட்டிய வரையிலே அதை பற்றி கொள்வது உசிதமாக இருக்கலாம். இதன் உண்மை பொருள் இடைவிடாத யோக சாதனத்தின் வாயிலாகவே இடைவிடாத பயிற்சியின் வாயிலாக மாத்திரமே மனமதுவும் உரைத்து நின்றால் மகத்தான சித்தனாய் மருவுவானே என்கிறார். மனம் வலிமை பெற்று மனதை அடக்கி மேன்மையான பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒருவன் யோக சித்தி என்பதிலே வெற்றி பெற்று சித்தன் என்கிற நிலைக்கு செல்வான். மற்றவன் உலகாயுத வாழ்க்கையை வாழ்ந்திருந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்திலே ஜனன சாகரத்திலே சிக்கி உழன்று கொண்டிருப்பான் என்பதே இதற்கான கருத்தாக இருக்கிறது. மனம் என்பது உறுதி பெற்றுவிட்டால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பதாக இல்லாமல் எந்த தரத்தில் வாழ்ந்திருந்தவனும் ஒரு உறுதியான யோக சாதனத்தின் வாயிலாக தன்னை உயர்த்தி கொண்டு சித்தன் என்கிற நிலையை பெற்றுவிட முடியும். முயல வேண்டும், முழு மனதோடு உழைக்க வேண்டும். குருமார்களுடைய வார்த்தைகளை தவறாமல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக சாதனத்தில் முழுமையாக ஈடுபட்டு நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே சித்துக்கள் வாய்க்க பெற்று சித்தன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும். யோக சித்தி என்பதை பெற்றாலே மேன்மையை பெற முடியும் என்பது கருத்தாகிறது. இந்த கருத்தையே எம்பெருமான் ஈசனிடம் போகமாமுனிவர் கேட்டபோது ஈசன் பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்த சிருஷ்டியை பற்றி தானே கலைகளின் விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து உள்ளார் என்பது தெரிய வருகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இறுதியாக உங்களுடன் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். என்னுடைய அறிவுக்கு தெரிந்த வரையிலே இதற்கான விளக்கத்தை சொல்லி வருகிறேன். அல்லது நான் சொல்லிய இந்த விளக்கமே இறுதியானது உறுதியானது என்று எந்த வகையிலும் எவரிடத்திலும் வாதம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து இது குறித்தான முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு வாத பிரதிவாதம் யாரும் செய்ய வேண்டாம் என்கிற கருத்தை உங்களோடு கூட பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக பாடல்களை பார்த்து வரலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, அதையும் இடைவிடாது பார்த்து வருவோம். அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.